Hello everyone, this is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 9 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்லேருந்து ப்ராப்ளம் நம்பர் 4 and 5 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸசைஸ் numbers 1, 2 and 3 we have discussed. So in this video we are going to discuss this two set of problems. See, this is the problem number 4 given in your textbook page number 198. So இந்த ப்ராப்ளம்ஸும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 3 ப்ராப்ளம்ஸ் மாதிரியே தான். Rectify the following errors before preparing the trial balance. The total of purchases book was carried forward rupees 90 less. ஸோ இதுவும் அண்டர்காஸ்ட் ஓவர்காஸ்ட் மாதிரியே தான். நான் தியரி பார்ட்ஸ் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஓவர்காஸ்ட், எக்ஸஸ், மோர் மூணுமே சேம் மீனிங். அதே மாதிரி அண்டர்காஸ்ட், லெஸ், ஷார்ட், ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே ஒரே மீனிங். ஸோ அந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றபடி மீனிங் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் மோர், லெஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓவர் கேஸ்ட், அண்டர் கேஸ்ட்ன்றதுக்கு பதிலாக. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்கள். The total of purchase book was carry forward rupees 90 less. பர்ச்சேசஸ் புக் வந்து 90 rupees கம்மியாக இருக்குது. கேரி ஃபார்வர்டு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பேஜ் வைஸ் டோட்டல் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்போ கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து தப்பாக அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி 90 rupees லெஸ்ஸாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸாக கிரெடிட் பேலன்ஸாக அதை தான் செக் பண்ணணும். ஸோ ஓவர் கேஸ்ட், அண்டர் கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ரூல் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே போதும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ். இது என்னது? அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா சேம் பேலன்ஸ் தான் வரும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 90 rupees. ஓகே, சிம்பிள். தென் பர்ச்சேசஸ் புக் வாஸ் கேரி ஃபார்வர்ட் rupees 180 மோர். மோர்னா என்னது? ஓவர் கேஸ்ட். ஓவர் கேஸ்ட்னா ஆப்போசிட். இப்போ தான் பார்த்தோம் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ். அப்போ ஓவர் கேஸ்ட் ஆப்போசிட்னா இட் ஷுட் பி கிரெடிட்டட். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 180. தென் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக்ஸ் கேரி ஃபார்வர்டு 270 லெஸ். சேல்ஸ் புக் வந்து 270 வந்து கம்மியாக காமிச்சிருக்கிறாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து யூஸ்வலாக கிரெடிட் பேலன்ஸ். ஸோ அண்டர் கேஸ்ட் அப்படின்னா மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணணும்? கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 270. ஓகே, தென் fourth transaction. Sales returns books was carry forward rupees 360 more. Sales returns book overcast. So sales returns வந்து actually என்ன balance? Debit balance. Overcast opposite. Then sales returns account should be credited with rupees 360. Then last transaction. Total of purchase returns book was carry forward rupees 450 less. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக் வந்து டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்க்கணும். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், லெஸ் அப்படின்னா அண்டர் கேஸ்ட். ஸோ அகெயின் வி ஆர் கோயிங் டு கிரெடிட் த அமௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 450. ஸோ சிம்பிள் கான்செப்ட். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன பேலன்ஸோ அதே பேலன்ஸ் தான் போட போகிறோம். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் என்ன பேலன்ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ fourth problem completed. Now moving to the fifth problem. It is given in the page number 199. So the following errors located by the accountant before preparing the trial balance. Rectify them. So 5 transactions இருக்கு. First transaction பாருங்க. The total of the discount column of rupees 1100 on the debit side of the cash book was not yet posted. ஓகே, இப்போது இவங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் காலம், டெபிட் சைடு ஆஃப் த கேஷ் புக். ஸோ அப்போ கேஷ் புக்கோட டெபிட் சைடு யோசிங்க. நம்ம டபுள் காலம், ட்ரிபிள் காலம் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்கவுண்ட் காலம் வரும். டெபிட் சைடு இருக்கிற டிஸ்கவுண்ட் காலம் வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு. ஓகேவா? ரிசிப்ட் சைடு இருக்கும், அங்கே வந்து டிஸ்கவுண்ட் அலவுடு இருக்கும். கிரெடிட் சைடு, பேமெண்ட் சைடு இருக்கிறதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடு காலம் என்ன காமிச்சிருக்கிறாங்க? வாஸ் நாட் எட் போஸ்டட். போஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? இட்ஸ் சிம்பிள், அண்டர் கேஸ்ட், கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ நாட் எட் போஸ்டட், போஸ்ட் பண்ணவே இல்லைன்னா அதுதான் மீனிங். நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை அங்கே காமிக்கவே இல்லை. அப்போ 1100 டிஸ்கவுண்ட் காலமில் கம்மியாக இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்டு அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து டெபிட்டா கிரெடிட்டா? டிஸ்கவுண்ட் அலவுடு
allowed is an loss to the business expenses. அப்போ debit balance தான். ஸோ under castல இருக்கு. Again discount allowed should be debited with rupees 1100. Okay, very very simple. Then next transaction. See, the total of the discount column on the credit side of the cash book was undercast. So இங்கே undercast என்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க. credit side of the discount column. இப்போ தான் சொன்னேன் credit side அப்படின்னா it is discount received account. ஸோ discount received undercast அப்படின்னு போட்டுட்டாங்க. discount received வந்து credit balance. அப்போ மறுபடியும் credit தான் பண்ண போகிறோம். ஸோ discount received account should be credited with rupees 500. Okay, 2 sets போட்டாச்சு. இப்போ next 3 sets of transactions பார்க்கலாம். Please listen carefully this third transaction. இந்த மூணாவது transaction வந்து little bit different-ஆ இருக்கும். ஸோ எப்படி different அப்படின்னா see that purchased goods from அன்பு செல்வன் on credit purchases. ஓகேவா? ஸோ என்ன journal entry போடுவோம்? purchases account debit to அன்பு செல்வன் account. Okay, for rupees 700 was posted to the debit side of his account. அன்பு செல்வன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ டெபிட் சைடு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1ல் பார்த்தோம். ஸோ அந்த சரண்யா அக்கௌண்ட்டுன்னு வரும், அதே மாதிரி தான். ஸோ க்ரெடிட் பண்ணுறதுக்கு பதிலாக தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு? 700 rupees. சி, இப்போது 2 காலம் வச்சுக்கோங்க, டெபிட் கிரெடிட். ஓகே, டெபிட் காலமில் 700 என்ட்ரு பண்ணிட்டாங்க. இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெபிட்டுன்னு தப்பாக பண்ணிட்டாங்க. இப்போ இது ஓவர் கேஸ்டாக கூட நம்ம வச்சுக்கலாம், அதிகமாக காமிச்சிட்டாங்க அன்பு செல்வன் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். 700 rupees-ஐ நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ 700 டெபிட்டும் 700 கிரெடிட்டும் கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலாக அன்பு செல்வன் அக்கௌண்ட்டில் நம்ம 700 என்ட்ரி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எரரை தான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கரெக்டான என்ட்ரியை நம்ம பாஸ் பண்ணலை. ஓகே, அதுதான் மீனிங். இப்போ நம்ம அண்டர் கேஸ்ட் ஓவர் கேஸ்ட்டுன்னு பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்கோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை நம்ம எழுதிடுவோம். பட் இங்கே அக்கௌண்ட்டு, அதாவது டெபிட் சைடே தப்பாக எழுதிட்டாங்க. ஓகே, கிரெடிட் சைடு எழுதுறதுக்கு பதிலாக டெபிட் சைடு அமௌண்ட்டை எழுதிட்டாங்க. போஸ்டிங்கே ராங்காக போட்டுட்டாங்க. அப்போது இந்த போஸ்டிங்கை ரெக்டிஃபை பண்ணும்போது டெபிட் பேலன்ஸை கேன்சல் பண்ணணும்னா கிரெடிட் பேலன்ஸில் ஒரு 700 போடணும். ஓகே, சி, டெபிட் கிரெடிட், டெபிட்டில் 700 இருக்குது. இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் டெபிட்டை கேன்சல் பண்ணணுன்னா கிரெடிட் பண்ணணும் 700. ஓகே, இது கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலாக அன்பு செல்வனில் 700 நம்ம கிரெடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டலாக கிரெடிட் சைடு அன்பு செல்வன் அக்கௌண்ட்டில் 1400 rupees பண்ணணும். ஓகே, கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் சைடு 1400. ஓகேவா? ப்ராப்ளமில் 700 rupees தான் கொடுத்துருக்கு. சிம்பிள் திங் இது. அவங்க பேலன்ஸை டெபிட் பேலன்ஸு கிரெடிட் பேலன்ஸ் எல்லாம் போஸ்டிங்கில் வந்து கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணுறதுக்கு டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகே, டோட்டலாக வந்து அவங்க அதிகப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 700 அந்த டெபிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு 700 rupees நம்ம கிரெடிட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ இட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 1400. தென் sale of goods to Ponmugil on credit for rupees 78 was posted to her account 87. ஸோ இப்போ பொன்முகிலுக்கு நம்ம கிரெடிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் 78 rupeesக்கு. ஆனால் நம்ம என்ட்ரு பண்ணது என்னது? 87ன்னு என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ 78 விட 87 அதிகம். ஓவர் கேஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஓவர் கேஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 87 minus 78. The excess amount is only 9 rupees. 9 rupees மட்டும்தான் எக்ஸஸாக போட்டாச்சு. ஓகேவா? ஸோ பொன்முகில் அக்கௌண்ட் ஆக்சுவலாக என்ன என்ட்ரி வரும்? பொன்முகில் டு சேல்ஸ். அப்போ டெபிட் பொன்முகில். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட். பொன்முகில் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 9. ஓகேவா? ஸோ ஓவர் கேஸ்ட்டு எவ்வளோ எக்ஸஸ் அமௌண்ட்டு அதை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். The total of sales returns book rupees 550 was posted twice.
ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக்கில் 2 தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன மீனிங்கு? ஓவர் கேஸ்டிங்னு அர்த்தம். ஓகே, 550 தான் என்ட்ரு பண்ணணும், அவங்க 1100 என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்கன்னு மீனிங். அப்போ 550 மட்டும் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓவர் கேஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் புக் ஆக்சுவலாக டெபிட் பேலன்ஸ். அப்போது ஆப்போசிட் அப்படின்னா இட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 550 rupees. ஓகேவா? ஸோ சிம்பிள் திங். இப்போ நான் இந்த அன்புச்செல்வன் என்ட்ரி மட்டும் நான் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். சி, அன்புச்செல்வனில் 700 வந்து டெபிட் சைடு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணணும். இப்போ 2 விதமாக யோசிக்கலாம். டெபிட் சைடு ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ அன்புச்செல்வன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 700. ஓகே, ஃபஸ்ட்டு கிரெடிட் 700. இது வந்து ஓவர் கேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது ஆக்சுவலாக அதை எந்த சைடு போடணும்? கிரெடிட் சைடு எழுதணும். ஆனால் கிரெடிட் சைடு அவங்க எழுதவே இல்லை. அப்போ கிரெடிட் சைடு என்னவா இருக்குது? அண்டர் கேஸ்டிங்காக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு அண்டர் கேஸ்டிங் அப்படின்னா மறுபடியும் கிரெடிட் தான் பண்ணணும். ஸோ அகெயின் கிரெடிட் அன்புச்செல்வன் அக்கௌண்ட் வித் rupees 700. ஓகேவா? ஸோ இப்போ இது 2 டைப்பாக யோசிக்கலாம். ஸோ 2 தடவையும் நம்ம கிரெடிட் தான் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக அன்புச்செல்வன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிரெடிட் பண்ணணும்? 1400. ஓகே, இஸ் இட் கிளியர்? நம்ம எப்படி வேணால் இதை வந்து இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து இதை புரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணிடலாம் ரூலை. அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபுல் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 5. 5 டிரான்சாக்ஷன்ஸும் ஒரே பேஜில் கொடுத்தாச்சு. ஓகே, வெரி ஈஸி ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. திஸ் ஓவர் கேஸ்ட் ஆர் அண்டர் கேஸ்ட். அவ்வளோதான். தேங்க்யூ.